ஃபெலிக்ஸ் அவர் கைதை நான் ஏற்றுக்கிற முடியல. ஃபெலிக்ஸ் அவர்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணது சரியா தப்பான்றது. இப்போ நான் சொல்கிறேன், ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணுறேன், கைது செய்யிட்டீங்க, இப்போ நீங்கள் ரிமாண்ட் பண்ண இதுக்கு மேலே அவர் என்ன விசாரணை பண்ண போகிறீங்க? இதில் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ராட்காஸ்ட் பண்ண சரியா தப்பான்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்யணும், நேராக மோடி அரசு விமர்சனம், அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் சொல்லி போயிடுறாங்க. இவங்களுக்கு பேர் தான் மூத்த பத்திரிகையாளர். சவுக்கு சங்கருக்கு அதிமுக இப்போ ஆதரவு தருது, நிரந்தரமா தருமானா? தராது. ஏன் தராது? அதுக்கு காரணம் கேட்டால் இவருடைய தனிப்பட்ட ஆட்டிடியூட். ஊடகம் சொல்லுது இல்லை, எடப்பாடி கை விட்டுட்டாரு, இவர் கையை விட்டாலும் காலை விட்டாலும் நடவடிக்கை தான். காவல்துறைக்கு உத்தரவு நடவடிக்கை இல்லை, காவல்துறையே முடிவு பண்ணுது. எடப்பாடி கண்டனம் தெரிவிச்சாரு, திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை. இந்த கஞ்சா வழக்குல பதிவு அது பொய் வழக்கு. நான் கேட்கிறேன், உங்க அம்மா போட்டாங்கல்ல, 2 வழக்கு போட்டாங்க, VN சுதாகரன் மேலேயும் சரினா மேல போட்டாங்க. அது உண்மையான வழக்கா? சீமான் தான் இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா பேசுறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா பொய் வழக்குன்னு சொல்றாரு. எடப்பாடி அதே தான் சொல்லணும். நாளைக்கு எடப்பாடிக்கு பாதுகாப்பு இந்த போலீஸ் தானே சார். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் அவர்கள் குண்டாஸில் கைது பண்ணப்பட்டிருக்கிறார். அதுபோல் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு இப்போ திருச்சிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து ஒரு வார காலமாக செய்திகள்லாம் பேசிட்டு வரோம். சவுக்கு சங்கர் இறுதியாக குண்டாஸில் போட்டாங்க. ஃபெலிக்ஸை தேடி போய் டெல்லியில் கைது பண்ணி இங்கே சென்னைக்கு அழைச்சிட்டு இப்போ திருச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. இவ்வளவு தீவிரம் இவங்க 2 பேர் விஷயத்தில் இந்த திமுக அரசோ இல்லை இந்த ஆளும் அரசோ காட்டணுமா? ஒரே வரியில் சொல்லிடுறேன், சவுக்கு சங்கர் மேலே எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை நம்ம முதல் அந்த 3 வகையான குற்றங்கள் இருக்குல்ல, போலீஸ் அதிகாரியை அவதூறாக பேசுறது, காவல் உதவியாளர்களை பெண் உதவியாளர்கள் அவதூறாக பேசுறது, 3rd ஜெனரல் குறிப்பு, அது வழக்கு பதிச்சுனா கைது கூட செய்யலாம். அதுக்கு பிறகு இந்த கஞ்சா வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நம்பலை. ஏன்னா எனக்கு 6 அறிவு இருக்குது, நான் நம்பலை. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த விபத்து சதியா அல்லது பார்த்திங்கன்னா தற்செயலான அது விசாரிக்கணும். விசாரித்த பிறகு தான் தெரியும். நம்ம அதை பற்றியே நம்ம சொல்ல முடியாது. இது வரைக்கும் சரி. ஃபெலிக்ஸ் ரெட்பிக்ஸ் மீடியா பர்சன் இவர் எடிட்டர் அவர் கைதை நான் ஏற்றுக்கிற முடியல. ஏன் ஏற்றுக்கினா, ஒரு ஊடகவியலாளர்ன்ற முறையில் அப்படி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு குற்றம் பார்த்தீங்கன்னா அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணது ஒன்று அவர் தரப்பில் ஒரு வருத்தம் தெரிவித்து அல்லது மன்னிப்பு கேட்டு அதை டெலீட் பண்ணிட்டுருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வன்மம்லாம் இல்லை. யாருக்கும் போலீஸுக்கோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது ஆளும் தரப்பு கூட நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு வன்மம் இல்லை. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிக்கலை. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவாகுது. நீதிமன்றத்தோட கருத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னடைவாகுது. அவர் முன்ஜாமீன் வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அவர் டெல்லிக்கு போயிட்டு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அவர் சேர்மன் கிட்ட போய் அவர் புகார் தராரு. இது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது ஆளும் தரப்புக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்த கட்டமாக அவர் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே அங்கேயே போயிட்டு கைது செய்கிற அளவுக்கு இவங்க போயிடுறாங்க. இங்கே பின்னடைவு நீதிமன்றத்தில் இவருக்கு ஒரு நீதிமன்ற கருத்து வெளியான உடனே, உத்தரவு இல்லை, கருத்து வெளியான உடனே இவர் கைது செய்கிற நடவடிக்கை இவங்க போயிடுறாங்க. அப்போ இது ஒரு ஈகோ கிளாஷாக பார்க்குறேன். ஃபெலிக்ஸோட அந்த அரெஸ்ட் ஈகோ கிளாஷ். இப்போ இதை தாண்டி இப்போ இந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம்ல, அவரை கைது பண்ணி 10 பேர் உட்காந்து அவரை அந்த வாகனத்தை கொண்டு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் மிகையாக தெரிகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் திமுக அரசுக்கு ஒரு பின்னடைவாக எதிர்காலத்தில் அமையும். மற்ற ஊடகங்களுக்கும் கூட ஒரு அச்சுறுத்தலாக இது இருக்குமோ அப்படின்றது. ஏன்னா பரவலாக பலரும் கூட ஒரு நடுநிலையாளர், மூத்த பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌனம் காக்குறாங்க. ஏன் நான் என்ன சொல்கிறேன், ஏன் இவங்களே பேசவே மாட்டேங்கிறாங்க? அதுதான் நான் என்ன சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஊடகம் சம்பந்தமான ஒரு விஷயம், இது ஒரு சர்ச்சை ஏற்படுது. ஃபெலிக்ஸ் அவர்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணது சரியா தப்பான்றது. சவுக்கு சங்கர் பேசிட்டு போயிட்டார் சார், அவர் சௌகரியத்துக்கு அவர் பேசிட்டு போயிட்டார். ஆனால் இதை ப்ராட்காஸ்ட் பண்ண சரியா தப்பான ஒரு சர்ச்சை ஓடுது. ஒரு சில தரப்புலன்னு கேட்டால் அவருடைய வேலையை அவர் செஞ்சாருங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சில கேட்குறவங்களும் இருக்குது. இப்போ என்னை போன்றவங்க என்னன்னு கேட்டால் இதை அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது,
ஒரு ஊடக பொறுப்பு இருந்ததுன்னா அதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பு. இதை ரெண்டையுமே சொல்லாமல் சில மூத்த ஊடகவியாளர்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி அரசியலை நோக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் இங்கே லோக்கலில் இருக்கிற இந்த சவுக்கு சங்கரை பேசுறதுக்கு துப்பு இல்லை, அவன் செய்த சரியா தப்பான்னு சொல்லி துப்பு இல்லை. ஊடகவியலாளர் வந்து ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராட்காஸ்ட் பண்ண சரியா தப்பான்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்யணும், நேராக வந்து அங்கே போயிடுறாங்க. மோடி அரசு விமர்சனம், அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சனம் சொல்லி போயிடுறாங்க. இவங்களுக்கு பேர் தான் மூத்த பத்திரிகையாளர். ஒரு விஷயம் நடக்குது சார், இது சரி அது தப்புன்னு சொல்கிற துணிவு இருந்தால் தான் நீங்கள் வந்து பத்திரிகையாளர். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லைன்னு சொன்னால், நீ கடந்து போகிறேன்னு சொன்னால், நீ மற்ற எதையுமே நீ பேசக்கூடாது. திமுக அரசுக்கு பயப்படுறியா, காவல்துறைக்கு பயப்படுறியா, சவுக்கு சங்கருக்கு பயப்படுறியா, அல்லது ஃபெலிக்ஸுக்கு பயப்படுறியா? நம்ம யாருக்கும் பயப்பட தேவை. நியாயத்தை இதுதான் நியாயம் சொல்கிறது என்ன உங்களுக்கு கஷ்டம்? இப்போ நான் சொல்கிறேன், வழக்கு பதியப்பட்டிருக்கலாம், ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கலாம், சரிங்களா? நீங்கள் கைது செய்த நடவடிக்கை நீங்கள் கூட இப்போ நீங்கள் கைது செய்யிட்டீங்க, இப்போ நீங்கள் ரிமாண்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே அவர் என்ன விசாரணை பண்ண போறீங்க? இதில் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படி பேட்டி எடுத்தீங்கன்னு விசாரணை பண்ணுவாங்களோ? நான் என்ன கேட்குறேன்னா, இது சம்பவம் நடந்துச்சு சார். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் வந்து அவருக்கு ஆதரவாக, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக செயல்பட்டாருன்னா நீங்கள் ஒரு குற்றமாக சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மிக ஜெல் ஆகிட்டார். ஃபெலிக்ஸ் கிட்ட இருக்கிற குறையா நான் என்னென்ன குற்றம் இல்லை, இது குறையா நான் பார்க்குறேன். இது குற்றம் கிடையாது. ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஜெல் ஆகக்கூடாது. இவர் ரொம்ப ஜெல் ஆகிட்டார். சவுக்கு விஷயத்தில் இவர் ரொம்ப ஜெல் ஆகிட்டார். இந்த தோழர்னு ஒரு வார்த்தை போடுறாரு இல்லையா, அதுதான் சிக்கலானதாங்க. நீங்கள் ரொம்ப ஜெல் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவர் வந்து ஒரு மீடியா பர்சனு, நான் ஒரு மீடியா பர்சன், அவர் வந்து கெஸ்ட்டு, நான் ஒரு நான் இன்டர்வியூ பண்ணுறவருன்னு சொன்னால் அது வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் தான் தோழன்ற அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் ஆகிடுறீங்களே. சிக்கலை இப்போ அங்கே தான் இருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் ஆதரவாளர்ன்ற மாதிரி அந்த பார்வை வந்து காவல்துறைக்கு வந்துடுச்சு. இப்போ இவர் என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை சவுக்கு சங்கர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், முடிச்சிடறேன், வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். கைதுன்ற நடவடிக்கைக்கு வந்து இந்த மாதிரி கைது நடவடிக்கையை கொண்டு போயிட்டு ஒரு அச்சுறுத்துற மாதிரி காட்சிப்படுத்துகிற அளவுக்குலாம் தேவையில்லை. அவர் இரவோடு இரவா கூட வந்து நீங்கள் ஒருவேளை கைது தான் செஞ்சாகணும்னு சொன்னால் கூட எத்தனையோ நடுராத்திரியில் வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சு அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தீவிரவாத குற்றம் பண்ண மாதிரி அவரை வந்து கொண்டு போயிட்டு வேனில் ஏற்றி ஒரு 4 போலீஸ்காரோட பந்தோபஸ்தில் கொஞ்சம் ஓவராக தெரியும். திமுக அரசுக்கு இது நல்லதில்லை. இது வந்து இன்னும் காலம் இருக்குது, 2 வருஷம் இருக்குது, ஒரு பின்னடைவாக அமைஞ்சிடும் தான் நான் சொல்கிறேன். இல்லை இந்த 2 வருஷம் தான் கணக்கு சொல்கிறேன். இந்த 2 வருஷத்தில் யாருமே பேசக்கூடாது. அதாவது தேர்தல் கிட்ட நெருங்க திமுகவுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது. இல்லை ஊடகங்கள் இந்த கைது நடவடிக்கை நான் சொல்கிறேன், நீங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், ஃபெலிக்ஸ் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம், நீங்கள் கைது கூட நீங்கள் பண்ணுங்க. ஆனால் அது வந்து ஒரு கண்ணியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளர் முறையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்க வச்சிருக்கலாம். அடுத்த 2 நாளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் அப்ளை பண்ணி வெளியே வந்துடலாம். இது கடந்த காலத்தில் நடந்திருக்குன்ற நான் ஆனந்தவுடன் ஆசிரியரை வந்து கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு அப்போ சவுக்கு சங்கருக்கும் நமக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்குது? சவுக்கு சங்கருக்கும் இந்த காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சவுக்கு சங்கருக்கும் திமுக தரப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களுக்கும் நோக்கம் அவமானப்படுத்தணும், அவருக்கு நோக்கம் அவமானப்படுத்தணும். தனிப்பட்ட அதிகாரியோட ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்லணுன்ற அவசியம் சொல்றன்ற அந்த 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 கட்டத்தை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் காவல்துறை அதிகாரியை, சவுக்கு சங்கருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? இதே தானே பண்றீங்க. அதனால தான் மகேந்திரன் அன்னைக்கே எடுத்துட்டார். உதிரி பூக்கள் படத்தில் அன்னைக்கே சொல்லிட்டார், படம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணுவான், ஸ்கூல் வாத்தியார் தான் தெரியும், பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துவான், நோய்வாய்ப்பட்ட போது என்னன்னு பார்க்க மாட்டான், சாக விட்டுருவான், மச்சினிச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றணும்னு நினைப்பான், மானத்தை வாங்கிடுவான், மச்சினி கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் கொடுமை பண்ணுவான், தன் பிள்ளைகளை கவனிக்க மாட்டான், எல்லாம் பண்ணுவான். கிட்டத்தட்ட நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி. கடைசியில் ஊரே வந்து கேட்டால் கத்தி கபடோட துரத்தும் அவனை. ஆற்றில் இறங்கி உயிரை விடுறியா இல்லை எங்கள் கையில் வெட்டுப்பட்டு சாவறியா, இதுதான் 2 சட்டு. அப்போ என்ன சொன்ன கேட்டா, நான் ஆற்றுலே இறங்கி உயிரை விட்டுறேன், என் வருத்தம்லாம் என்னன்னு கேட்டேன்னா நீங்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஆயிட்டீங்களேன்றது தான் வருத்தம் அப்படின்னு ஆற்றுல இறங்கி உயிரை விட்டுறோம். இதுதான் மகேந்திரன் சொல்லு. அதுதான் இப்போ ஆயிடுச்சு. எல்லாருமே நீங்கள் சவுக்கு சங்கர் மாதிரி ஆயிட்டீங்களே. சவுக்கு சங்கர் பழிவாங்கன்ட்டு எல்லாரும் ஆளும் திமுக தரப்பு இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி ஆயிடுச்சு. வன்மம், இது வன்மம். நீங்கள் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? நீங்கள் கைது பண்ணிட்டீங்க சார். என்னைக்கு கைது பண்ணிட்டீங்க? என்னைக்கு பண்ணீங்க? 10 நாள் இருக்கும் பண்ணிட்டீங்க. இல்லை நான் சொல்றது இவரை ஃபெலிக்ஸ் 2 நாள் ஆச்சு. அவங்க மனைவி கதற விட்டீங்க.
நீங்கள் கைது பண்ணி நேராக வந்து நியாயமான நேர்மையான நடவடிக்கைன்னா அன்றைக்கு கைது பண்ணி என்னைக்கு கொண்டு வந்தீங்களோ நேற்று இரவு கூட கொண்டு வந்தா இருக்கட்டும் சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்சிப்படுத்தவே வேண்டாம். நீங்கள் எந்த மெஜிஸ்ட்ரேட் வேணாலும் நீங்கள் அப்பியர், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மெஜிஸ்ட்ரேட் வேணாலும் நீங்கள் அப்பியர் பண்ண முடியும். வீட்டிலே கொண்டு போய் நிறுத்த முடியும், அப்பியர் பண்ண முடியும். இங்கே தான் அங்கே தான் பண்ணுறதுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ சவுக்கு எப்படி பண்ணீங்க? தேனியில் பிடிச்சிங்க, கோயம்புத்தூரில் பண்ணீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைவாக பண்ணலாம். இதை நீங்கள் வெளிச்சப்படுத்துறதுனோட விளைவு உங்களுக்கு என்ன இதனால் கிடைக்க போகுது? அப்போ ஒரு வந்து ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் ஆயிடுதா? இது ஏன்னு கேட்குறேன் நான். அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் வந்து அவரை கைது பண்ணணுன்றதை விட அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் தானே இருக்கு. நான் சொல்றது கரெக்டாக. வெளியே வந்து உங்க இதுவே பேசினா யாரும் இந்த மாதிரி வேற யாரும் பேசிடாதீங்க, ஜாக்கிரதை. அதனால தான் இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் யாருமே மூடிக்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால், மோடி அப்படி போயிட்டாங்க. தேர்தல் அப்படி போயிட்டாங்க. அப்புறம் பொங்குவாங்க, என்னன்னு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு. இல்ல நீங்க கடந்த ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பத்திரிகையாளருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தாலும் பயங்கரமா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. வட இந்தியாவில் எதுவும் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து மிரட்டப்படுறாரு, இல்லை அவர் பிரச்சனை நடக்குதுன்னா இங்க சென்னையில போராட்டம் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர் பண்ணுவாங்க. இதுக்கு அமைதியா இருக்கிறதுடைய காரணம் என்ன சார்? ஒரு அச்சுறுத்தல் தான் சார். நமக்கு எதுக்கு? ரெண்டு விஷயம் பார்ப்பாங்க. இந்த பக்கம் பேசுனா திமுக அரசு நம்ம ஏதாவது பேசுனதை ஏதாவது நோண்டி எடுத்து போட்டு வழக்கு பதிவு போகிறாங்க, ஒரு பயம். சரிங்களா? அந்த பக்கம் ஏதாவது பேச வச்சுங்க சவுக்கு, அவன் வேற வெளியே வந்தான்னு வச்சுங்க, சும்மாவே வீடு கட்டுவான் எல்லாரையும். நம்மள ஏதாவது வீடு கட்டினா என்ன பண்ண முடியும்? ஏன்னா சவுக்குக்கு இன்னும் காவல்துறையில் லாபி இருக்குன்றது ஒரு தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தி. இன்னும் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சவுக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து உருவாக்குறாங்க, செதுக்குறாங்க, எல்லா வேலையும் நடக்கும். கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி சீமான் உருவானதே அப்படிதானே, அப்படிதான். அந்த வேலை இப்போ சவுக்கு சங்கம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களை வந்து உருவாக்கி ஒன்றோடு ஒன்று சேராதவர்கள். இப்பவும் சொல்கிறேன், சவுக்கு சங்கருக்கு வந்து அதிமுக இப்போ ஆதரவு தருது. நிரந்தரமாக தருமானா? தராது. ஏன் தராதுங்க? அதுக்கு காரணம் கேட்டால் இவருடைய தனிப்பட்ட ஆட்டிடியூட். இவர் யாரோடையும் வந்து இணங்கி போகாதவர், ஜெல் ஆகாதவர். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு முரண்பாடு எங்கே இருந்தாலும் இருக்கும். நாளைக்கு இப்படி கூட நடக்கலாம்ல, இப்படியும் நடக்கலாம். நாளைக்கு இதே எடப்பாடிக்கு எதிராக கூட பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாக செயல்பாடு நடக்காதா? நடந்தது இல்லையா? நான் கேட்குறேன், வைகோ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி வந்து சிறையில் வச்சது எந்த ஆட்சி? அதிமுக. 1.5 வருஷம் நான் ஜெயிலிருந்து வரமாட்டேன்னு அடம் முடிச்சார். வைகோ பண்ணாரா? வைகோவோட பெரிய மானஸ்தெல்லாம் கிடையாது சவுக்கு சங்கர். வெளியே வரமாட்டேன்னு அடம் முடிச்சாரா 1.5 வருஷம்? கலைஞர் போய் வேண்டுகோள் வச்சாரா? ஆமாம். கலைஞர் வேண்டுகோள் ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த விரதத்தை முடிச்சுட்டு சிறையிலேருந்து வெளியே வந்தாரா? வெளியே வந்து யாரோட கூட்டணி வச்சார்? அதிமுக தான் கூட்டணி வச்சார். ஜெயலலிதா சகோதரி. இந்த சவுக்கு சங்கர் நாளைக்கு வந்து திமுக பக்கம் பேச மாட்டாரு, ஏதாவது இருக்கா? பேச வாய்ப்பு இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாழ்நாள் லட்சியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் வந்து திமுகனால பொங்குவான். இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சவனு கேட்டீங்கன்னா அவன் கேட்டால் ரொம்ப குதூகலமாயிடுச்சு. அப்படியே திமுகவுக்கு அப்படியே கைது பண்ணது சரி, கஞ்சா குடிக்கி எல்லாம் என்னெல்லாம் பேசணும்னா திமுக பனியன் வேற போட்டு காமிச்சிட்டான், கருப்பு சோப்பு பனியன் வேற. பார்த்தீங்களா இல்லையா? இப்போ புரியுதுங்களா? இங்கே எதிரிக்கு எதிரி நண்பன். அதே ஒரு 4 நாள் கழிச்சு பிளேட் அப்படியே மாற்றலாம். இப்போ நேரத்தில் இப்போ நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம். இந்த இவர் கவுண்டமணி சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரே குழப்பமாக இருக்கு பாரு, ஒரே குழப்பறியடா. அந்த மாதிரி இருக்கு அவன் பேச்சு. பார்த்தீங்கல்ல, ஒரு நிலைப்பாடு இல்லை. அதுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். இங்கே எதிர்ப்பு ஆதரவுன்ற நோக்கத்திலே பேசக்கூடாது சார். நீங்களும் இருந்தாலும் நானும் இருந்தாலும். இப்போ நான் பேசுகிறேன்னா இங்கே எதிர்ப்பு ஆதரவுன்ற அந்த 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 டார்கெட்டே வேணான்ற. நான் நியாயத்தை பேசிட்டு போயிட்டே இருக்கு. வரதை பார்த்துக்கலாம், வரும் வந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் வன்மத்தோட பேசுறதுதான் பிரச்சனை. இப்போ இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சவுக்கு சங்கர் வன்மத்தோட பேசுதான். குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இலக்கு வச்சு அடி 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 அடி. இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறாங்க சார். என்னன்னா வந்து அதிமுக வந்து இந்த கைதுக்கு இதுக்கு வந்து சட்ட ரீதியாக வந்து அதிமுக உதவி பண்ணணும்னா நான் வெளியே வந்து அதிமுக ரகசியங்களை வெளியிடுவேன்னு சொன்னதா ஒரு செய்தி. இங்கே கரெக்ட்
கரெக்ட், சரியானது. எப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நம்ம பார்க்கல எந்த வாய்ப்பு. எப்படின்னா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து என்னை வந்து அடித்து கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க முடியும். அவரால் எழுத முடியலனா கூட யாராவது ஒரு கிளர்க்கு கொடுப்பாங்க, எழுதி கொடுத்து நான் சுய நினைவோடு இதை கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடியே வாக்குமூலம் பதிவு செய்து கையெழுத்து வாங்க முடியும். ஆனால் சொன்னாரா என்னை விபத்தில் கொல்ல முயற்சி பண்ணாங்க சொன்னாரா? சொல்கிறார். இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? அவங்க வழக்கறிஞர் சொல்கிறார். அவர் அதிமுக வழக்கறிஞர். சரிங்களா? இப்போ இவங்க என்ன சிக்கல்னா, இந்த அதிமுக என்ன நினைக்குதுன்னா, இவரை வந்து விட்டுறவும் கூடாது. விட்டுட்டா சொல்லுவாங்க அதிமுக தான் நான் உழைச்சேன், விட்டுட்டாங்க. நாளைக்கு வந்து இப்படி திரும்பிட போகிறாரு. வெளியில் வந்து இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும்னா வெளியில் வந்தால் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாகும். அதான் நடக்குது. சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக மில்லியன் ஆகிடும். லீடர் ஆயிடுவார். நிஜம். சவுக்கு சங்கர் தலைவராக உருவாகிட்டு இருக்கு. நாளைக்கு நமக்கு சிக்கல் வந்துட்டா நம்மளே ஏற்கனவே அதிமுக நம்ம கையில் இருக்குதா இல்லையா, என்ன நடக்கும் ஏது நடக்கும், இங்கே ஒரு பிரச்சனை அங்கே பிரச்சனை, ஓபிஎஸ் பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ செங்கோட்டையன் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்குன்னா எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம விட்டுறக்கூடாது. ஊடகங்கள் சொல்லுது இல்லை, எடப்பாடி கை விட்டுட்டாரு, இவர் கையை விட்டாலும் காலை விட்டாலும் நடவடிக்கை தான். ஏன்னா இங்கே நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை இணைந்து நடவடிக்கை இருக்குது. காவல்துறைக்கு உத்தரவு வந்து நடவடிக்கை இல்லை, காவல்துறையே முடிவு பண்ணுது. ஆளும் தரப்புக்கு காவல்துறை கூட நெருக்கடி தரலாம் இல்லைங்களா? இல்லை வேற ஏதோ ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க. அந்த அஜெண்டா எனக்குன்னா நான் இப்போ தான் சாட்டை துறைமுகம் நேற்றுலேருந்து சொல்கிறேன். முன்னாள் ஒரு நாளைக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசுகிறேன், அடுத்த நாள் வேறு மாதிரி பேசுகிறேன். நான் அன்றைக்கே சொன்னேன் சவுக்கு சங்கர் வந்து ஒரு தலைவராக உருவாக்குறேன். நான் என் பார்வைக்கு பட்டது நான் சொல்கிறேன், என் யூகத்தை தான் நான் சொல்கிறேன். இந்த நடவடிக்கையினால ஒரு டேமேஜ் ஆக போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம் சார். ஜெயலலிதா மேலே நடவடிக்கை எடுக்காதா சார்? இதெல்லாம் வீட்டை பூட்டை உடைச்சாங்களா கதவை உடைச்சாங்களா தெரியுமா? தெரியாது. ஏதாவது வீடியோ இருக்கா, ஃபுட்டேஜ் இருக்கா? எதாவது காட்டுங்க. நம்பலாம். என்ன சொன்னாங்க? பூட்டை உடைச்சாலும் ஒன்று தான், கதவை உடைச்சாலும் ஒன்று தான். பூட்டை உடைக்கிறதுக்கு கதவை உடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது சார். உள்ளே போனாங்க, இவ்வளோ வந்து கஞ்சா எடுத்தாங்க சவுக்கோட மீடியாவில். இதெல்லாம் நடக்கும் சார். இப்படியெல்லாம் வழக்கு போட்டால் தான் சார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்து காந்திய வழியில் வந்து தண்டி யாத்திரையில் காந்தியோட பயணித்தவங்களுடைய வாரிசுங்களா? பாதி பேர் சாராயம் வித்தவன் இருக்கிறான். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வள்ளலாகவும் இருக்கிறாங்க அவங்க. பாதி பேர் ஊரை கொள்ளடிச்சவன், ஏதாவது மணல் கிணல் அந்த இது அது பணம் தானே இருக்கிறான். இங்கே யார் வந்து காந்தியோட பேரன் யாராவது இருக்கானா, இல்லை வந்து வேற தியாகிகளோட வந்து பேரன் யாராவது ஒருத்தர் காட்டுங்க. இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் அவங்க தாத்தா கலந்துட்டாரு, இல்லை அவங்க அப்பா கலந்துட்டாரு. பாதி பேர் என்ன அப்படி தான் சார் இருக்கிறான். சவுக்கு சங்கர் ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துடுச்சு. அவர் நீங்களே சொல்கிறீங்க, நம்ம பார்க்கல. அவர் கஞ்சா பிடிக்கிறவர் இப்போ தான் எல்லாம் சொல்கிறான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் மீண்டும் கூட சொல்கிறேன், கஞ்சா அடிக்கிறவரான்றது எனக்கு தெரியாது. சிகரெட் பிடிக்கிற போட்டோவை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? கஞ்சா பிடிக்குன்னு சொல்கிறது யார்? சாட்டை துரைமுருகன். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கூட சேர்ந்து அடிச்சிருக்கலாம், நமக்கு அது தெரியாது. சரிங்களா? நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், காவல்துறை சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாது சார். நீதிமன்றம் அப்போ ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அவங்க சொல்கிறது உண்மையாகவும் இருக்கும், நீங்கள் விசாரணையில் தான் தெரிய போகுது. இப்போ நான் கேட்குறேன், வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, சில பேரை சொல்ல விரும்பலை, நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது, அவன் சொல்லி பெருசாக்க வேணும். அவனு எடப்பாடி வந்து கண்டனம் தெரிவித்தார், திமுக அரசு பழிவாங்க நடவடிக்கை. எதுக்குன்னா இந்த கஞ்சா வழக்கில் வழக்கு பதிவு பண்ணுறது பழிவாங்க நடவடிக்கை. அது வந்து பொய் வழக்கு, பழிவாங்க நடவடிக்கை. நான் கேட்குறேன், உங்கள் அம்மா போட்டாங்கல்ல, நேரம் பேச, உங்கள் அம்மா போட்டாங்க, 2 வழக்கு போட்டாங்க. விஎன் சுதாகரன் மேலேயும், உங்கள் அம்மானா உங்கள் அம்மா போட, உங்கள் அம்மா கீழே இருந்தால் காவல்துறையில் போட்டாங்க, சரினா மேலே போட்டாங்க. அது உண்மையான வழக்கா? அதை சொல்லணும், அதை சொல்லிட்டு இதுக்கு வரணும் நீங்கள். அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையான வழக்கு, அதனால் நின்றுச்சு, அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்களா? நீங்கள் அரசியல் ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த காவல்துறை தான் நாளைக்கு உங்களுக்கும் பாதுகாப்பு தரணும். ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக சீமான் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பேசியிருக்கதா நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லி? ஏன்னா இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா சார்? போலீஸ் அதிகாரியை வந்து பேசுறது, காவல் உதவியாளர், பெண் காவல் உதவியாளர் பேசுறது, 3rd ஜெண்டர் பேசுறது. இது வந்து நான் கேட்டிங்கன்னா கண்டிக்கத்தகுதுன்னு சொல்கிறேன், தண்டனைக்குரிய குற்றம் தான் சொல்கிறேன். அவர் மாற்றி பேசவே இல்லை. அதுக்கு பிறகு போடக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா, அந்த கஞ்சா வழக்கு அடுத்தடுத்துன்னா, இதெல்லாம் வந்து அவர் வந்து அதை மிதமிஞ்சி கொஞ்சம் போய் எனக்கு கேட்டால் அந்த அடித்ததெல்லாம் வந்து அவர் உண்மைன்னு அவர் நம்புறாரு. நம்ம அதை சொல்ல முடியாது, அவருடைய எண்ணம், அவர் நம்புறாரு. அடித்தது நான் சொல்கிறேன், நான் நம்பலை. போலீஸ் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். சவுக்கு சங்கரை அதை சொல்லலை.
அப்படிங்கும்போது நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கஞ்சா வழக்கு தான் இதெல்லாம் பொய் வழக்குன்னு சொல்கிறார். அது தெளிவானது. இதுதான் எடப்பாடி அதே தான் சொல்லணும். நாளைக்கு எடப்பாடிக்கு பாதுகாப்பு இந்த போலீஸ் தானே சார். நீங்கள் வந்து போகிற பக்கம் அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஃபெலிக்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நான் சொன்னா ஃபெலிக்ஸ், நான் திரும்ப சொல்கிறேன், ஃபெலிக்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் நீங்கள் 2 பேரும் ஒரே குற்றவாளியாக நீங்கள் பார்க்க முடியாது சார். நீங்கள் அதை தான் இப்போ இந்த காவல்துறை பண்ணுதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் நீங்கள் பிரித்து பார்க்கணும். இவர் பேசுனது ஒன்று, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது லைவ் ப்ரோக்ராம் இல்லாத சூழ்நிலையில் அவர் வந்து அதை வந்து டெலிட் பண்ணியிருக்கோம். டெலிட் பண்ணிட்டு ஒரு வருத்தம் கட்டு தான் முடிஞ்சிட்டு இருக்கு சார். என் பார்வைக்கு நான் சொல்கிறேன். எனக்கு நம்ம காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இவரை இந்த அளவுக்குலாம் நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. ஈகோ கிளாஷ் தான் ஆகுது. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, வந்து ஏபி மூவ் பண்ணுறீங்க. குற்றம்னு தெரிஞ்சு எப்படி சார் நீங்கள் ஏபி மூவ் பண்ணுறீங்க? இது குற்றம் சார், நல்லா தெரியும் சார். நீங்கள் ஊடகவியலர் சார், நீங்கள் 4ஆம் தர மக்கள் கிடையாது. நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் பெயில் நீங்கள் மூவ் பண்ணி ஏபி மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அப்போ நீதியரசர் கரெக்டாக தானே கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஊடக பொறுப்பு கடமை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிஸ்க்ளைமர் போட்டால் அவ்வளோதான், நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது ஊடக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு அதை டெலிட் பண்ணுங்க. இந்த கைது இங்கிருந்து போய் டெல்லியில் போய் கைது பண்ண இப்போ எவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. சவுக்கு சங்கருக்கே பிடிக்காது தெரியுமா இது? இவ்வளோ போலீஸு டெல்லிக்கு போயிட்டு சவுக்கு சங்கருக்கே பிடிக்காது சார். ஏதோ எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்குன்னா யாருக்கு? சவுக்கு சங்கர் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல, நான் இங்கே தேனிக்கு தான் வந்தேன், ஒரு 4 போலீஸ் அனுப்புறீங்கன்னா அது பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் பேசியிருக்காரு கடந்த காலத்தில். வாகனம் அதிகாரிகள் வாகனம் பயன்பாட்டிலேருந்து எல்லாம் பேசியிருக்காரு. ஹார்டலி விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ இதை ஒத்துப்பார் அவர்? இங்கேருந்து டெல்லியில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க, எவ்வளோ செலவு? எல்லாத்துக்கும் பொங்குற ஆள் தானே. இது வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், திமுக அரசுக்கு பின்னடைவாகும். திமுக அரசு எங்கேயோ ஒரு இடத்துல இது தப்பு. நீங்கள் சவுக்கு சங்கரை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறீங்க, அவரை டெவலப் பண்ணுறீங்க, செதுக்குறீங்க, ஒரு தலைவராக உருவாக்குறீங்க, அதில் ஒரு அரசியல் இருக்கும். ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் இவ்வளோ தான் சார். எப்படி இருந்தாலும் அவர் ஊடகவியலர் தான். வெளியே வந்தாலும் இந்த ஊடகத்தை தான் நடத்த போகிறாரு. இதை தவிர தாண்டி அவர் எதுவும் செய்ய போகிறார். ஒரு மூத்த ஊடகவியலர். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமான அது தாண்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி இலக்கெல்லாம் வச்சு செயல்படுற ஆள் கிடையாது. அவர் செய்ததுன்னு கேட்டால் சவுக்கு சங்கருக்கு ஒரு வெயிட்டு கொடுத்துட்டாரு. அவரே வந்து நெறியாளராக உட்காந்துட்டார். வேற யாராவது ஒரு வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வேற யாராவது நாமினேட் பண்ணியிருக்கலாம். அவர் டைரெக்டாக வந்துட்டார். 2வது தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு, இல்லைன்னா பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கு. இல்லைன்னா இது வந்து தேவையில்லாமல் அவரே வந்து ஆப்பிள் ஏறி உட்காந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இப்போ இதோட போயிடுச்சுங்களா? இதனால ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் மாதிரி ஆயிடுச்சுல்ல. நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர் நீங்களே உதாரணம் ஆயிட்டீங்க. நம்ம சொல்லலாம் சார். இதில் ஒரு வேடிக்கை தெரியுமா உங்களுக்கு? திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். ஆமாம். அவர் ஏற்கனவே ஏடாவிடமாக பேசி சிறைக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார் சார், என்னன்னு சரியான நடவடிக்கைன்றார். எது நடவடிக்கை? சவுக்கு அரசு பண்ணது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு மாறிச்சு? இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா நமக்கு? ஒட்டுமொத்த தமிழ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய அவமானம் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களுக்கும் அவமானம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கரை கைது செய்தது சரி. தாமதமான நடவடிக்கை எப்படி இருக்கும்? அவர் டயலாக் தான் சொல்லணும். காது கொடுத்து கேட்க முடியாது. இது காது கொடுத்து கேட்க முடியாது. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நிலைமை? இது வந்து யார் யோசிக்கணும்னு கேட்டால் சவுக்கு சங்கர் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். விட்டுருங்க. அவர் அங்கே இப்போதைக்கும் அவர் வந்து தனியாக அவரே பேசிகிட்டு இருப்பார். என்னன்னா இப்போ வந்து இப்படி சில பேர் வரும்போது இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் பேசினாரு, இவர் பேசுகிறார் சார். இப்போ இங்கே வந்து யாரெல்லாம் இந்த காணொலி பார்க்குறாங்களோ வியூவர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி வருது. இப்போ அப்படியே மாறுது நிலைமை. இந்த கைது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் பண்ணணுமா, ஏன் இப்படி பண்ணணுன்ற வந்து நான் பார்வையாளர்கள் வந்து நான் சொல்கிறேன். பார்வையாளர்கள் தரப்பில் என்ன பேசுகிறாங்கன்னா இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி இந்த அளவுக்கு பண்ணணும்? சவுக்கு சங்கரையாவது நீங்கள் வந்து கஞ்சா வழக்கெல்லாம் கூட அதை வந்து ஏற்றுக்கல மக்கள். இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸ் இது மாதிரி பண்ணணும்னு கேட்டால் ஒட்டுமொத்த ஊடகங்களுக்குன்னு ஒரு இது இருக்கிற ஒரு வலைப்பின்னல் இருக்குல்ல சார். இதையா இந்த அளவுக்கு பண்ணணும் எல்லாரும் கேட்குறாங்க. நான் கூட சொல்கிறேன், இவங்க சொல்கிறாங்க, அவங்க செய்வாங்க. எல்லாத்தோட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் வரைக்கும் அந்த சவுக்கு சங்கருடைய கைதை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து வரவேற்று போலீஸை ஆகா ஓவர்னு சொல்லி
ஆட்சியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மு.க. ஸ்டாலின் சொல்றவர் முதலமைச்சர்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பக்கம் முதலமைச்சர்னு சொல்லி பேரையே சொல்லாதவர் இந்த பக்கம் சீமான்னு சொல்றாரு. சீமான் அவர்கள் இல்லை, சீமான்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு என்ன சொன்னா ஒரு பேசக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படியே வாங்கி இந்த ஃபெலிக்ஸ் அரெஸ்ட்டை சொல்றாரு சாட்டை துறைமுருகன். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் அறிவுள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நேர்மையற்ற ஊடகவியலாளர், அறமற்ற பத்திரிகையாளர், நியாயமற்ற பத்திரிகையாளர், பெண்களை இழிவுபடுத்துவதே வந்து ஒரு வழக்கமாக ஊடகத்தில் வந்து ஒரு தம்ப்நெயில் மூலமாக வெளியிடக்கூடியவர். இப்படி என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்குதோ அத்தனையும் வார்த்தையும் சொல்லிட்டு, ஆனால் இந்த ஃபெலிக்ஸ் கைதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. இந்த டுபாக்கூர், இந்த டோமர் இதெல்லாம் சொல்ல எனக்கு தெரியாது. யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் போட்டுங்க சார். வந்து சாட்டை துறைமுகனுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா சார்? இப்படி பார்க்க முடியுமா இப்படி ஒரு ஆளை? இவன் வந்து கொள்கை பரப்பு செயலர். ஒரு நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த காணொலி இருக்க எடுத்து பாருங்க. ஃபெலிக்ஸ் வந்து என்னெல்லாம் நீ திட்ட முடியுமோ அத்தனை விஷயம் திட்டிட்டு கடைசியாக என்ன சொல்றேன்னா, இந்த ஃபெலிக்ஸ் கைதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு அறமற்ற ஆளு, ஒரு மோசடியான ஆளு, பெண்களை இழிவுபடுத்துறவர், அவரை கைது பண்ணா நீ ஏன் வன்மையாக கண்டிக்கணும் சொல்லுங்க? ஏன் கண்டிக்கணும்? ஒரு நியாயம் வேணும் சார் பேசுறதுக்கு. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை வந்து இழிவுபடுத்துறவராம். யாரு யாரு? ஃபெலிக்ஸ். என்ன இழிவுபடுத்துறாங்க? அவர் தம்ப்நெயில்ல வந்து ஒரு தம்ப்நெயில் போடுங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். இன்னும் நீ பேச அந்த மஞ்சாப்பொடி வந்து இணையத்தில் வளம் வந்துகிட்டே இருக்கு. மஞ்சாப்பொடி சரியில்லை உங்களுக்கு? கேட்கல நீங்கள் உங்களுக்கு வேணா நீங்கள் தனியாக கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். இல்லைன்னா நீங்கள் யூடியூப் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பத்திரமா வச்சிருப்பாங்க. என்கிட்ட கூட இருக்குமான்னு தெரியல. கண்டிப்பாக அந்த மஞ்சப்பொடி விவகாரம் அந்த மாதிரியா. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னா, ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருவர்னு ஒரு படம், பழைய படம் பார்த்தீங்க. இருவர் பழைய படம். நான் சொல்றது இந்த எம்ஜி சக்கரபாணி இந்த சாரங்கபாணின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். எம்ஜி சாரங்கபாணி. அவர் அந்த படத்தில் அந்த சாரங்கபாணி வந்து பழைய நகைச்சுவை நடிகர். அந்த படத்தில் நாம் இருவர்னு நினைக்கிறேன் படம் பேர். சொன்னா அந்த காலத்தில் நான் காலேஜுக்கு போனபோது, பேசும்போதெல்லாம் அந்த வசனம் சொல்லுவார். அந்த காலத்தில் நான் காலேஜுக்கு போனபோது அந்த மாதிரி இருக்குது இவன் சொல்றது. நான் சிறை சென்ற போது என்னை சிறையில் அடைத்த போது. ஒரு காணொலியில எத்தனை முறை அதை சொல்லுவேன். இவன் என்னமோ தண்டி யாத்திரை பண்ணிட்டு சிறைக்கு போன மாதிரி, இல்ல மக்களுக்காக உண்ணாவிரதம் நோன்பு இருந்துட்டு போன மாதிரி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி சார்.